11ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 889 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. 34க்கு ஃபுல் ஆப்போசிட் 89 அப்படியே வச்சுட்டாங்க. ஏபியில் வந்து 33ன்னு ஒரு ஐடியா பண்ணோம். அதாவது இந்த 78க்கு ஒரு 73, 38க்கு ஒரு 33ன்னு அது 38க்கு 88 வந்து போச்சு. சரி, முடிஞ்சிச்சு. இந்த 89 ஒரு நல்ல நம்பர். ஏன்னா எப்போல்லாம் 95 59 கேமில் வருதோ அப்போல்லாம் 89 98 வரும் அப்படின்னு நாம் ஏற்கனவே ஃபாலோ நம்பர்ஸில் வந்து போட்டிருக்குறோம். எப்போல்லாம் இந்த 89 அப்படின்ற நம்பரு வருதோ அப்போது அந்த 95ன்ற நம்பர் வரும். 95ன்னு வரும்போதுமே இந்த 98ன்ற நம்பர் வரும். இந்த மாதத்தில் 2 தடவை நமக்கு 95 வந்துச்சு. ஸோ 89 58 ஃபாலோ பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, முடிஞ்சிச்சு. மறுபடியுமே இந்த 89 98 இல்லை 95 59 இந்த மாதத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது 5 8 அப்படி வரும்போது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த கேம் பாருங்கள். 101க்கு அதாவது ஏபி 10 எடுத்து ஏபியில் 10 வச்சு இந்த 7 இங்கே சி போர்டில் 7. ஓகேவா? அப்படி இல்லைன்னா வேறு மாதிரி கூட சொல்லலாம். இந்த 102க்கு சி போர்டு ஆப்போசிட் பண்ணி 107, இந்த 197க்கு சி போர்டு ஆப்போசிட் பண்ணால் 192. அதாவது 7 2 அப்படின்றது நம்பரு இது நடுவில் ஒரு 7 இருக்குது. ஆனால் அது இந்த 10 19 ஏ போர்டு 1 வச்சு சி போர்டு 2 7 இந்த கேமு இங்கே கரெக்டாக வந்துச்சு. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இப்போ அந்த மாதிரி இங்கே இந்த 734 அப்படின்ற ஒரு நம்பரு இங்கே பாருங்கள் 789. ஓகேவா? இப்போ இந்த நம்பரு திரும்பவும் இந்த 7 வச்சு சி போர்டில் 9 அப்படின்ற நம்பரு, இந்த 249 அப்படின்ற நம்பர் இங்கே இருக்குது. அதாவது சி போர்டு 9 வச்சு ஏ போர்டு 2 7. ஓகேவா? அப்போது இந்த 734 இந்த 789 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 249 அப்படின்ற நம்பர்லேருந்து இந்த 49 அப்படியே வச்சு 749 அப்படின்ற ஒரு நம்பர் வரலாம். இங்கே 949 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அந்த 749 மேக்ஸிமம் வந்து இங்கே 2 நாள் கேப்பில் வந்திருக்கு. இங்கே ஒரு நாள் கேப்பில். ஸோ இன்றைக்கி கூட வரலாம். ஓகேவா? 749ன்ற நம்பரு 11ஆம் தேதியுமே வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே இவ்வளோ நாள் கேப்பு, ஆனால் இங்கே அத்தனை நாள் கேப் இல்லை, உடனே அது வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 73 அப்படின்ற நம்பருக்கு இந்த 88 அப்படின்ற நம்பரு ஏற்கனவே 2 டைம் மேட்ச் ஆகிருக்கு. இன்னும் கூட எத்தனை டைம் மேட்ச் ஆகிருக்கலாம். நான் இதை மட்டும் இந்த 2 டைம் மட்டும் மேட்ச் பண்ணி பார்த்துருக்கேன். இது பாருங்கள், 83க்கு ஒரு 87, அதாவது இது 88 இது 73 அப்படின்னு. அதுவே பாருங்கள், திரும்ப 88க்கு ஒரு 87, அதாவது இந்த 73 88 அப்படின்னு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நம்பர் ஆப்போசிட்டில் மேட்ச் ஆகிருக்கு. அது கரெக்டாக நமக்கு இங்கே 73க்கு 78 அப்படின்னு மேட்ச் ஆயிடுச்சு. ரெண்டாவது இங்கேவே இந்த 33 அப்படின்னுமே ஒரு இடத்துல மேட்ச் ஆயிருந்துச்சு. சரி, இங்கே பாருங்கள், இப்போ இந்த 88க்கு நாம் ஏற்கனவே வந்தது இப்போ வந்தது எல்லாத்தையும் வச்சு ஒன்று மேட்ச் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த பிசி 88 ஒரு 01 பிசியில், அது கீழே பாருங்கள் 001 அப்படின்ற நம்பரு. அப்படியே பாருங்கள், திரும்பவும் வந்து பிசியில் 88 அப்படின்னு அடிக்கும்போது கரெக்டாக பாருங்கள், இந்த 88ன்னு அடிக்கும்போது அந்த 001 அப்படின்ற நம்பரு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 மாதம் கேப் இருக்குது, இருந்தாலுமே கரெக்டாக அது மேட்ச் ஆகிருக்கு. இப்போ திரும்பவும் அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 01 அப்படின்ற நம்பர் வரும்போது 33, அதாவது அந்த 88க்கு 33 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகுது.
அதோட இது ஒரு நாள் தள்ளி கூட மேட்ச் ஆகிருக்கு, அதுவுமே பார்க்கலாம். ஒரு நாள் விட்டு கூட இந்த 01க்கு 33 இல்லை 88 இந்த 15 அப்படின்னாலுமே மேட்ச் ஆகிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 83 இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் 10 அப்படின்னு இருக்குது, திரும்ப இங்கே 10 அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த 33 83 அப்படின்னு வரும்போது இந்த 15 10 அப்படின்ற நம்பர்லாம் மேட்ச் ஆகுது. இப்போவுமே நமக்கு 10ன்ற ஒரு நம்பர் வந்துச்சு பிசியில், ஓகேவா. இப்போ நமக்கு இங்கே 88 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், திரும்பவும் பாருங்கள், இங்கே அப்படியே பாருங்கள் 83க்கு ஒரு 01 அப்படின்னு வந்திருக்கு, ஓகேவா. இங்கே ஏசியில் 01, அதுக்கு ஏசியில் ஒரு 83. இந்த மாதிரி பார்த்தா நிறையா பார்த்துட்டே போகலாம். இப்போ நம்ம இந்த கெஸ்ஸிங்க்கு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், இந்த 02 நமக்கு இங்கே 20 அப்படின்னு திரும்பியிருக்கு. இந்த ஒரு நாள் விட்டுடுங்க, ஒரு நாள் விட்டு இந்த 73க்கு நமக்கு இங்கே 37 அப்படின்னு இருக்குது. இப்போது இங்கே 06ன்னு இருக்குது. இந்த ஏபியில் 60 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகுமான்னு பாருங்கள். இந்த ஏபியில் 60 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா இங்கே பாருங்கள் 7 அதாவது 702 237 006 அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன வந்திருக்குன்னா 205 வந்திருக்கு, 734ன்னு இருக்குது. இந்த 5 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதோ ஒரு ஆப்போசிட் நம்பர் தான் இந்த சி போர்டில் உட்காரணும். அப்படி சி போர்டில் இந்த 4 அப்படின்ற நம்பரோ 5ன்ற நம்பரோ வந்துச்சுன்னா இந்த 60 வச்சு நமக்கு அதிகபட்சம் 604 அப்படின்ற நம்பரை ஒன்று மேட்ச் பண்ணி பாருங்கள், ஓகேவா. 604 அப்படின்னு இந்த பேட்டர்ன் முடிஞ்சு போச்சு, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த 65லேருந்து 02 வரைக்குமே நமக்கு பிசியில் 2 நம்பரும் ஏபியில் 2 நம்பரும் முடிச்சிட்டாங்கன்னு பார்த்தோம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 65 டைரெக்டாக பிசியில், அப்புறம் இந்த 02 ஏபியில் 20, அப்புறம் இந்த 10 அதாவது 65க்கு 10 எப்படியோ பிசியில் அப்படி கரெக்டாக 10ன்னு வச்சாச்சு. இந்த கேப்பில் இருக்கிற 73 எப்படி 20 அப்படின்ற நம்பர் ஏபியில் வச்சாங்களோ அதே மாதிரி இந்த 37 73 அப்படின்னு ஏபியில் வச்சு இந்த கேம் முடிஞ்சிச்சு. இருந்தாலுமே திரும்பவுமே வந்து இதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த 60 அப்படின்ற நம்பரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 30ன்ற நம்பரை இந்த கேமில் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதே இடத்துல 95 அப்படின்ற நம்பர் ஏற்கனவே பிசியில் 95 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அதனால் திரும்பவும் இதே இடத்துலேருந்து ஏதாவது எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த 60 அப்படின்ற நம்பர் எதுக்கும் ஏபியில் வச்சு பாருங்கள், 60, ஓகேவா. ஏன்னா இந்த 02 திரும்பி 20 தான் வந்திருக்கு. இந்த 73 37 73 தான் வந்திருக்கு. அதனால் இந்த 06 60 அப்படின்னு வந்துச்சுன்னா 604 அப்படின்ற நம்பர் வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 88ல் நாம் எப்படி வந்து கெஸ்ஸிங் எடுக்கலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 15க்கு ஒரு 83, இந்த 01க்கு இங்கே ஒரு 88, ஓகேங்களா. இந்த 88 பாருங்கள், திரும்பவும் இந்த இடத்துல பாருங்கள் 88 கீழே ஒரு 15, ஓகேங்களா. 88 கீழே ஒரு 15ன்னு வந்திருக்கு. இப்போ என்னென்னா இந்த 88லேருந்து 01க்கு இது ஒன்று மேட்ச் ஆகிடுச்சு. இந்த கேம் வந்து திரும்ப வந்து 88 அப்படின்னு வந்து 01 அப்படி இல்லைன்னா 10 அப்படின்ற நம்பரில் முடியணும். இங்கே 2 முறை இது பிசியில் 88 2 முறை பிசி, அது ஏபியில் நமக்கு 01 10 அப்படின்ற நம்பரை இந்த நம்பரை வச்சு முடிக்கணும், ஓகேவா. 2 முறை பிசியில் வந்த நம்பரு அந்த நம்பரை ஏபியில் வச்சு முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2 முறை ஏபியில் வந்தால் அதை பிசியில் வச்சு முடிக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு இங்கே 2 தடவை ஏபி, அதே மாதிரி திரும்பவும் இங்கே ஏபியில் ஒரு 15 அப்படின்ற நம்பரு இருக்குது. இந்த ஏபியில் இருக்கிற 15 நமக்கு 10 அப்படின்ற நம்பர் ஏபியில் வரத்துக்குமே சான்ஸ் இருக்குது. எப்படின்னு பாருங்கள். எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இந்த 63 அப்படின்ற நம்பர் எடுங்க. இந்த பாருங்கள் 63 பிசியில் 63, ஓகேவா. இந்த 63 நமக்கு பிசியில் கரெக்டாக 63.
அது கீழே இருக்கிற 01 பாருங்கள், கரெக்டாக நமக்கு அப்படியே 01. ஓகேவா? 01. இப்போது இதில் என்ன ஒன்று நிற்கிதுன்னா, இந்த 88 அப்படின்ற நம்பரு வரணும். இந்த 88 பாருங்கள், ஏபியில் 83, அப்படி இல்லைன்னா பிசியில் 33. ஓகேவா? அதாவது இந்த 88ன்ற நம்பரை ஒரு நம்பர் மாற்றி நமக்கு அடிக்கணும். அது கரெக்டாக பாருங்கள், 2 நம்பருமே ஆப்போசிட்டு 33. அந்த ஏபியில் 83. ஓகேவா? இப்படி வரும்போது இந்த மேலே இருக்கிற 72 பாருங்கள் கேமில் வரணும். அந்த 72 பாருங்கள், கரெக்டாக ஏபியில் 72. ஓகேவா? இந்த கேம் கரெக்டாக புரியுதா பாருங்கள். இந்த 63க்கு கரெக்டாக 63. ஓகேவா? இந்த 01க்கு கரெக்டாக 01. இந்த 88க்கு 83. இந்த 72 வரணும் கேமில். இந்த 72 இங்கே வந்துச்சு. ஓகேவா? இப்படி தான் கேமு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இங்கே வந்துடலாம். இந்த 10 பாருங்கள், பிசியில் 10. பிசியில் 10. அது கீழே இருக்கிற 93 பாருங்கள், கரெக்டாக 34. ஸோ ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதாவது 10க்கு இங்கே டைரெக்டாக 10ன்னு வச்சாச்சு. இந்த 93க்கு நமக்கு 34 அப்படின்னு நம்பர் வச்சாச்சு. இப்போ நமக்கு இங்கே 87க்கு 78 அப்படின்ற நம்பர் வச்சாச்சு. ஓகேவா? இந்த 88 நமக்கு டைரெக்டாக ஏபியில் 88 அப்படின்ற நம்பர் வச்சாச்சு. ஓகேவா? அப்போ இந்த கீழே இருக்கிற 15 அப்படின்ற நம்பரு இங்கே நமக்கு 10 இல்லை 15 அப்படின்ற நம்பரு ஏபியில் வரணும். ஓகேவா? புரியுதா பாருங்கள். அப்போ தான் இது 4மே கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த மேலே இருக்கிற 25 பாருங்கள், நமக்கு ஏசியில் இங்கே ஒரு 25 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இதுதான் நமக்கு வரிசையாக வந்துனுங்குது. அப்படி வரும்போது இந்த 15 அப்படின்ற நம்பரு கண்டிப்பாக இங்கே 10 இல்லை 15 அப்படின்னு வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படி 15 இல்லை 10 அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு சிபோர்டில் சிபோர்டில் 7ன்ற நம்பருமே வரலாம். இந்த 7ன்ற நம்பரு பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங்னா ரொம்ப நாள் இல்லை, இந்த 67 போச்சு. இந்த 7ன்ற நம்பர் வரலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், 497 இங்கேயுமே இருக்கும், 497. இப்போ திரும்ப 4 9 வந்திருக்கு, அதனால் 497 அப்படின்னு 7 அப்படின்ற நம்பர் கூட சிபோர்டில் இறங்கலாம். அப்படி வரும்போது 157 அப்படின்ற நம்பருமே வரலாம். ஓகே, 157 அப்படின்ற நம்பரு வரலாம். பாருங்கள், இன்னொரு நம்பர் எடுக்கலாம். 157 நம்ம எடுத்தோம். அது புரிகிற அளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் சார்ட் வச்சு பார்த்து புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? வேறு வழி இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ 157ன்னு எடுத்துட்டோம். அடுத்து ஒரு நம்பர் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 78 பிசியில் 78, இந்த 0க்கு இங்கே 5. ஓகேவா? இது சிம்பிளாக பார்க்குற கெஸ்ஸிங் தான். வேறு எதுலையாவது கூட வேறு சேனல்லையோ இல்லை குரூப்லேயோ வந்திருக்கலாம். ஸோ நான் எந்த குரூப்லேயுமே இல்லை, நான் எந்த சேனலையும் பார்க்குறதும் இல்லை. ஓகேவா? அதனால் இது வந்திருந்தால் நான் காப்பி அடித்தேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாருக்குமே பேட்டர்னு சார்ட்டு எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? அதனால் எல்லாருமே எடுக்கலாம். ஒருத்தரை காப்பி அடிக்கிறோம் அப்படின்றதில்ல, எல்லாருமே எடுக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், 78க்கு இங்கே 78, இங்கே இருக்கிற 5க்கு இங்கே, அதாவது 0க்கு 5. ஓகேவா? இப்போ அதே 7 வச்சு அதுக்கு டைரெக்டாக இங்கே 73, இங்கே 73 அப்படின்ற நம்பர் வச்சு, ஓகேவா, 73 அப்படின்ற நம்பரை வச்சா, இங்கே இருக்கிற 9க்கு இங்கே 4 அப்படின்னு திருப்பி வச்சா, அப்போது 473 அப்படின்ற ஒரு நம்பரு வரலாம். புரியுதா பாருங்கள். இந்த 78க்கு டைரெக்டாக இங்கே 78, இந்த 73க்கு அப்படியே பிசியில் 73, இந்த 0க்கு இங்கே 5, இந்த 9க்கு இங்கே 4. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். 473 அப்படின்னுமே வரலாம். நமக்கு ஏற்கனவே ஒரு நம்பர் எடுத்திருக்கோம், 749 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். ரெண்டாவது 157 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். இப்போ இதில் நம்ம
473 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கோம். எல்லாத்துலேயுமே நமக்கு 7ன்ற நம்பர் மேட்ச் ஆகுது. அதனால் ஆல் போர்டில் 7ன்ற நம்பருமே வரலாம். ஓகேவா? பாருங்கள் 4 நம்பரு எடுத்திருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? எடுக்கணுன்னா நிறைய நம்பர் எடுக்கலாம். நம்ம ஒரே நம்பர் 2 நம்பருக்குள்ளே கெஸ்ஸிங் முடிக்கலான்னு பார்க்குறோம். ஆனால் ஏதாவது மிஸ் ஆயிடுது. பாருங்கள் இதில் ஏசிபிசி அதாவது என்ன எடுத்திருக்கோம்னா ஏபியில் 60 அப்படின்ற எடுத்திருக்கோம். அதை பிரித்து கூட நீங்கள் கேம் ப்ளே பண்ணலாம். ஏபியில் அதே மாதிரி 15 51 அப்படின்னு ஏபியில் எடுத்திருக்கோம். இந்த 15 51 அப்படின்னுமே தான் 51 தான், அதாவது 01 அப்படின்ற நம்பர் தான் சான்ஸ் இருக்குது. அந்த 01க்கு 51 தான் அப்படி எடுத்துருக்கணும். நம்ம இந்த இடத்துல 157 அப்படின்னு எழுதியிருக்கோம். அதோடு பார்த்திங்கன்னா இந்த 473ல் பிசி தான் நம்ம 73 எடுத்திருக்கோம். பிசி 73 எடுத்திருக்கோம். இந்த இடத்துல 749ல் 79 தான் ஏசி எடுத்திருக்கோம். ஓகேவா? 74 ஏபி எடுத்திருக்கோம். ஓகேவா? அதனால் தனித்தனியாக நீங்கள் ப்ளே பண்ணுறதுனால ப்ளே பண்ணலாம். ஓகேவா? இது எல்லாத்தையுமே சேர்த்து நாம் மேட்ச் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே 7 அப்படின்ற நம்பரு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?